நேசம் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு பங்கு கொள்வதை குறித்து அதிகமாக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இந்த நேசம் என்பது சோஷியல் அவேர்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சொசைட்டி என்பதுதான் நேசம் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். இதன் முக்கிய அங்கமாக நாங்கள் ஏழை எளிய மக்களாகிய வயது முதிர்ந்த மக்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டோம். ஏனென்றால் இந்த நாட்களிலே வயது முதிர்ந்த மக்களை அதிகமாக புறக்கணிக்கிற மக்களாக தான் இருக்கிறார்கள். இந்த ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் இப்படியான ஒரு பகல் நேர காப்பகத்தை நாங்கள் திறக்க வேண்டும் என்று யோசித்து அரசாங்கத்திடம் பணிந்துரைத்து அரசாங்கத்தின் மூலமாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே திருவண்ணாமலை பிளாக்கில் 6 கிராமங்களை தேர்ந்தெடுத்து இந்த 6 கிராமங்களில் இருக்கிற உண்மையாகவே ஒரு வேளை உணவுக்கு கஷ்டப்படுகிற ஏழை எளிய வயது முதிர்ந்த மக்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த நேசம் தொண்டு நிறுவனத்தில் பகல் நேர காப்பகமாக நடத்தி அவர்களுக்கு உணவு, உடை, பகல் முழுவதும் நாங்கள் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து மறுபடியும் அவர்களை தங்களுடைய இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்ற ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மக்களுடைய வருகையை நாங்கள் பார்த்து இந்த மக்களுக்கு தேவையான காரியங்களை சொல்லி அவருக்கு நல்ல ஆலோசனைகள், நல்ல ஆறுதல் வார்த்தைகள் கூறி காலை முதல் மாலை வரை நாங்கள் வைத்து காலையிலே வந்தவுடன் அவர்களுக்கு சிற்றுண்டியாக சில பிஸ்கெட்ஸ், சில காஃபி காரியங்களை கொடுத்து உற்சாகப்படுத்தி பிற்பாடு மதிய உணவு நல்ல ஒரு உணவாக ஒரு கூட்டோடு சேர்ந்து கூட்டு, குழம்பு, கூட்டு, ரசம், சாதம் இவர்களோடு சேர்ந்து அவருக்கு நல்ல ஒரு உணவை கொடுத்து அந்த உணவிற்கு பிற்பாடு மறுபடியும் அவர்களுக்கு சில டெலிவிஷன் நிகழ்ச்சிகள் அல்லது கேரம் போர்டு மற்ற காரியங்களிலே அவர்களை உட்படுத்தி அவருடைய மனச்சோர்வை நீக்கி அவர்களுக்கு தேவையான மன திடகார்த்தத்தை நாங்கள் அவரோடு உட்கார்ந்து பேசி அளவலாவி அவர்களுக்கு கொடுத்து மறுபடியும் மாலையிலே அவர்களுக்கு தேநீர் வழங்கி அவர்களுடைய இல்லத்திற்கு அனுப்பி வைக்கிறோம். இப்படிப்பட்ட முதிய மக்கள் எங்களோடு இருந்து அவர்களுக்கு நாங்கள் உணவு படைப்பதை குறித்து நாங்கள் அதிகமாய் பெருமைப்படுகிறோம், சந்தோஷமும் படுகிறோம். இந்த அரிய பணியிலே நீங்கள் கூட பங்கு கொள்ளலாம். அந்த முகவரிக்கு நீங்கள் உங்களால் இயர்ந்த உதவிகளை நீங்கள் செய்வீர்களாகில் அந்த உதவிகள் மூலம் இந்த ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உணவு மற்ற காரியங்களை இன்னும் அதிகமாய் இன்னும் கூட்டி கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய ஏதுவாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் தமிழ்நாடு அரசு வரி விலக்கம் கூட நாங்கள் வாங்கி தர வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த பணிகளை எங்களோடு சேர்ந்து உதவி எங்களுக்கு இன்னும் இந்த பணிகளை அதிகமாய் தொடர்ந்து செய்ய உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை என்று கூறி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், நான் ஃப்ளாரன்ஸ் லிடியா. இந்த நேசம் தொண்டு நிறுவனத்தில் பெண்களுக்கான ஒரு பணியில் பொறுப்பு வகிக்கின்றேன். நீங்கள் நிறைய படிச்சிருக்கலாம், செய்தித்தாளை தினமும் பேப்பரில் படிச்சிருக்கலாம், நியூஸில் கேட்டுக்கலாம். அங்கங்கே பெண்களுக்கான சிறப்பான இடத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் பெண்களுக்கான இன்னும் கொடுமையை பற்றியும் ஒரு பக்கம் முதலிடமாக வகித்து வந்து கொண்டு இருக்கிறது.